ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ்போஸ் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், கமாண்ட்ஸ்ன்றது நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி ஏ காலமில் ரோ வைஸாக சம் நேம்ஸ் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே ரோ வைஸாக இருக்குது. எனக்கு அதே இந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு காலம் வைஸாக இந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்னாக்க நான் இதை வந்து போயிட்டு மேனுவல் என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ மேனுவல் என்ட்ரி 5 to 6 நேம் இருக்கிறதுனால நம்ம மேனுவல் என்ட்ரி கூட பண்ணிடலாம். இந்த இடத்துல வச்சு நான் டைப் பண்ணிடலாம், ராஜேஷ், ரகு, சதீஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து டைப்பிங் இல்லாமல் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு நேம்ஸ் இருந்தாலும் ஒரு 1000 நேம்ஸ் இருந்தால் கூட எனக்கு வந்து அதை காலம் வைஸாக எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு Ctrl+C. இப்போ எஃப் காலம்லேருந்து எனக்கு வேணும் அப்படின்னாக்க ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் டு ஸ்பெஷல் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக இது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபார்முலாவிலேருந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இந்த ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா Alt+ESV யூஸ் பண்ணுவோமா, அந்த ஃபார்முலா அதே லாஜிக் தான். Alt+ES மட்டும் டைப் பண்ணுங்கள், அந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். இங்கே போனீங்கன்னா டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. அந்த நேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு காலம் வைஸாக அங்கே வந்துடும். இப்போ இங்கே என்னென்ன நேம் இருக்கோ இந்த நேம் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வைஸாக நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த நேம்ஸ் போயிட்டு நம்ம ஒவ்வொரு நேம்ஸ்க்கும் வந்து நம்ம கமாண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்கள பற்றின டெசிக்னேஷன் கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜேஷ்ன்றது வந்து ஸ்போர்ட்ஸ்மேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ்மேன் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ரகு வந்து என்ஜினியர் சம்திங், என்ஜினியர்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இது வந்து கமாண்ட்ஸ் பாஸ் பண்ணியாச்சு. ரெஸ்ட் ஆஃப் த இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து நம்ம கமாண்ட்ஸ் மட்டும் அப்ளை பண்ணால் Ctrl+C பண்ணுங்கள், இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். சேம் லாஜிக் Alt+ES கொடுத்தீங்கன்னா Alt+ES, Alt+E+S. ஓகேங்களா? இந்த விண்டோ வந்துடும். இங்கே ஜஸ்ட்டு கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கமாண்ட்ஸ் மட்டும்தான் உள்ள உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிருக்கும். அந்த செல்ஸில் இருக்கிற நேம்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்காது. இதுதான் வந்து கமாண்ட்ஸோட யூசேஜ். இப்போ வந்து நம்ம இந்த கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், கமாண்ட்ஸில் டெலீட் கமாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா கமாண்ட்ஸ் எல்லாமே போயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த கமாண்ட்ஸ் இப்போ சப்போஸ் இதை எடிட் பண்ணோம்னா எடிட் கமாண்ட்ஸ். ஓகேங்களா? கமாண்ட்ஸில் போய்ட்டு நம்ம என்ன டேட்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஃபார்முலாவோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.